ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபா தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு தகுதியான சீடனை பெறுவதற்கு 18 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நரசிம்ம சுவாமிஜிக்கு அத்தகைய நிலை இல்லை. அவர் தன்னுடைய சாயி இயக்கத்தை பரப்புவதற்கு இளமை துடிப்பும் சுறுசுறுப்பும் உள்ள ஒரு இளைஞரை வெகு எளிதில் கண்டு கொண்டார். அவரே ராதாகிருஷ்ணன் ஆவார். அவர் அப்பொழுது ஊட்டியில் தங்கியிருந்தார். இவரே பிற்காலத்தில் சாயி பாதானந்த ராதாகிருஷ்ண சுவாமிஜியாக பரிமளித்து அகில இந்திய சாயி சமாஜத்தின் பொறுப்புகளை நரசிம்ம சுவாமிஜியிடமிருந்து ஏற்றுக்கொண்டார். குரு சீடனை சந்தித்ததே ஒரு எதிர்பாராத அதிசயத்தக்க நிகழ்வாகும். அகில இந்திய சாயி சமாஜத்தின் நிறுவனரும் தலைவருமான பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் சாயிபாபாவை குறித்து உரையாற்றுவார் என்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தவர்கள் அறிவித்திருந்தனர். இந்த நிகழ்ச்சி ஊட்டியில் உள்ள செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் நண்பர்கள் ஆவர். அவர்கள் திரு ராதாகிருஷ்ணனிடம், நீங்கள் பள்ளியிலேயே காத்திருங்கள், நாங்கள் சென்று விருந்தினரை அழைத்து வருகிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர். அன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக திட்டமிடவில்லை ராதாகிருஷ்ண சுவாமிஜி அவர்கள். அதற்கு பதிலாக அவர் டேவிட் லிவிங்ஸ்டோன் என்ற திரைப்படத்தை பார்ப்பதற்கு திட்டமிட்டிருந்தார். ஆனால் தன்னுடைய நண்பர்கள் வலியுறுத்தியதால் அவர் திரைப்படத்திற்கு செல்லாமல் அன்று விழாவிற்காக காத்திருந்தார். ஓம் சாய்ராம்.